ராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு பக்கமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தால் தான் மைண்டில் வச்சுக்கலாம். ஒன்றுமே இன்னும் பக்கமாக ஒரு அசைப்போகிற அளவுக்கு கூட நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்கலையே சார், ரொம்ப நாளாக இயங்கிட்டு இருக்கிறோம், ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்குமான்னு அப்படின்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருந்த காலங்கள் தான் அதிகம். ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கு ஒரு சில காலங்களில் நல்லது நடந்திருக்கும், மற்ற காலங்களில் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஒருத்தர் சிரிச்சானா மறுபடியும் கொஞ்சம் நேரம் கஷ்டப்படுவான், மறுபடியும் சிரிப்பான் அப்படிம்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடுவிலையாவது ஒரு சிரிப்பு வந்துட்டு போயிருந்தால் ஆயிருக்கும், வச்சு செஞ்சுட்டே இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் இந்த வீடியோ. உங்களோட லைஃப்பில் ஒரு 12 வருடமாக நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாலோ, இல்லை அதுக்கு மேலே கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். இந்த ராசி அப்படிங்கிறது, மீன ராசி அப்படிங்கிறது இயல்பாகவே நீர் தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் அப்படிங்கிறதால ஒரு நாள் தண்ணியில் இருக்குமா அதனால் நீர் தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதனால் கிடையாதுங்க. இதோட அதிபதி குரு, வியாழன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ராசிக்காரங்க எப்போவுமே ரொம்ப மென்மையானவங்களாக இருப்பாங்க. இப்போ தண்ணியில் இருக்கக்கூடியவங்க இப்போ ஸ்கின்னை தண்ணியில் வச்சுருந்தா எவ்வளோ நேரம் இருந்தால் எப்படி மென்மையாக இருக்கும், அந்த மாதிரி உடலிலும் மென்மை மனதளவிலும் மென்மை கொண்டவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள். கருணையும் இரக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இந்த மீனராசி. யாராவது உங்ககிட்ட ஒன்று இல்லை அப்படின்னு கேட்டால் 10 ரூபா கேட்டால் 100 ரூபா கொடுக்கக்கூடிய ராசி. அவனே கடனில் தான் இருப்பான், மீனராசிக்காரனே கடனில் தான் இருப்பான், அவனே கஷ்டத்தை தான் இருப்பான். ஆனால் எவனாவது கேட்டால் இல்லைன்னு சொல்லி சண்டை போட்டு அனுப்புனா கூட மைண்டில் ஓடிட்டுருக்கும், சே ஒரு 100 ரூபா கேட்டான், ஒரு 50 ரூபாயாவது கொடுத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிக்கும். நீங்கள் கஷ்டப்படுறதெல்லாம் உங்களோட மைண்டுக்கு வரவே வராது. மற்றவனுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கற்பனை மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி கற்பனை சக்தி மிகுந்த ஒரு ராசி இந்த மீனராசி. கற்பனை சக்தி அப்படின்னா என்ன சார், கற்பனையை படுத்த கடவுளுக்கு நன்றி, நினைத்ததெல்லாம் நடக்கிறதே அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அப்படி ஒரு வரிகள் வரும். கற்பனையாக நீங்கள் யோசிக்கிறது எல்லாத்தையுமே ரியலிஸ்டிக்காக நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அது கூடியவர்கள் நடக்கவும் ஆரம்பிக்கும். மேனிஃபெஸ்டேஷன் அப்படி சொல்லுவாங்கள்ல. நேற்று காலகட்டத்தில் இவங்களாம் இப்படி வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்போம், டக்குன்னு இங்கே வந்து நிற்கிறாங்களே, அது என்னது, ஒரு இடத்துல கூட இங்கே நெகட்டிவாக பேசிடுவாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ். ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் மைண்டோடு இருந்தால் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கற்பனை சக்தி மிகுந்த ஒரு ராசி இந்த மீனராசி. மீனராசியில் ஆன்மீக சிந்தனை அதிகமாக கொண்டவங்க தான் அதிகம். ஒரு சிலர் தான் ஆன்மீக சிந்தனை கம்மியாக இருக்குமே தவிர அத்தனை பேருக்கும் ஆன்மீக சிந்தனை அதிகமாகவே இருக்கும். ஆன்மீக ரீதியாக சில சக்திகளும் உங்கள்கிட்ட இருக்கும். சரி என்ன சார் சக்தி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நல்லா பில்டப்பாக தான் இருக்குது, ஆனால் ஒன்றும் பெரிய சக்தி மேலே எனக்கு தெரியலையே சார்னா, உண்மையாலுமே உங்களுக்கு ஓரளவு சக்தி இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் சைலண்ட்டாக இருந்து பாருங்கள், உங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கூட உங்களால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு திறமைசாலி நீங்கள், ஆன்மீகவாதி நீங்கள், உங்களுக்கே தெரியாது நீங்கள் அவ்வளோ பெரிய ஆன்மீகவாதி. மீனராசிக்காரர் நான் சொல்கிறேன், ஒன்றே கடவுள் மூலமாக கனவில் உங்களுக்கு சில விஷயங்கள் எடுத்துரைக்கும், அப்படி இல்லையா வாட்சொல் மூலமாக சில விஷயங்கள் எடுத்துரைக்கும், இல்லைனா ஒரு இன்டிமேஷன், ஏதோ ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு கொடுக்கும். இது மீனராசிக்கே உண்டான தனி சக்தி. இதை புரிஞ்சிக்கிறதுக்கே உங்களுக்கு பல வருடங்கள் ஆகலாம். ஆமாம் சார், இந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் காட்டுச்சு, நான் தான் சார் அதை பெருசாக எடுத்துக்கல, அப்போ இது மாதிரி நிறைய இன்டிமேஷன் காட்டும் போல் அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதை உண்மையான நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஏன்னா இது ஓரளவுக்கு கொஞ்சம் வயது ஆனவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான், இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு இருக்கா இல்லையான்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் சொன்னது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி தியான மனப்பான்மை, ஒரு அமைதியாக நீங்கள் உட்காந்து ஒரு இடத்துல நீங்கள் தியானம் பண்ணுற மாதிரி அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மனோபாவம் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றம் ஏற்படும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க நீங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு விட்டு கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்க, தியாக மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க, அது தனி. விட்டு கொடுக்கக்கூடிய மனசு அவ்வளோ சீக்கிரம் யாருக்கு வராது. ஆனால் அந்த மீனராசிக்காரன் விட்டு கொடுப்பான், அண்ணன் தம்பிக்கிட்ட, சொந்தக்காரங்கிட்ட, அப்பா அம்மா கிட்ட, பரவாயில்லடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை யாருக்கா வருமா, மீனராசிக்காரனுக்கு வரும். அதுக்காகவே அவனை ஏமாந்தவன் சொல்லுவாங்க, பைத்தியக்காரன் சொல்லுவாங்க, கிறுக்கன்னு சொல்லுவாங்க, இவனால் என்ன முடிய போகுது அப்படின்னு ஊரில் இருக்கிறலாம் பேசுவான். இவங்க வெளியே அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே மிக ஆழமான சிந்தனை கொண்டவங்க. கோபம் வரும், ஆனால் மனசுக்குள்ளேயே அவனை இப்படி திட்டுக்கலாமா அப்படி திட்டுக்கலாமா இருப்பாங்க, நேரில் பார்த்தா மனசு வராது. அந்த மாதிரி ஒரு ராசி இந்த மீனராசி. அற்புதமான ராசிங்க இந்த மீனராசியில் பிறந்தவங்களாம். நீங்கள் கோயில் கட்டி கும்பிடணும். உங்களுக்கு இப்போ நல்ல நேரம் நடக்கலாம், ஒரு மாதிரி இதாக இருக்குது, கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு உங்கள் ராசியை குத்த சொல்லிவிட்டு, கடவுளை குத்தம் சொல்லிவிட்டு, இருக்கிற ஜாதகத்தெல்லாம் குத்த சொல்லிவிட்டு யூடியூப்பில் போகிறவனெல்லாம் திட்டிகிட்டு இருக்கிறீங்க. அது இந்த காலகட்டம் உங்களுக்கு அப்படி இருக்குது. அதனால தான் சார் பிறந்ததுலேருந்தே ஒன்று பார்த்ததில்ல சார்னா, உங்களுக்கான நேர காலம் எப்போவுமே லேட்டாக தான் வரும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். தண்ணிக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்தால் தான், நீங்கள் தண்ணி விட்டு மீன் வெளியே வந்தால் என்ன ஆகும், அவ்வளோதான். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு உங்களால் வெளியே வர முடியாது. ஆனால் இதே மீனராசியில் உங்களோட கஷ்டப்படுறவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கலாம். உங்களை விட கொஞ்சம் நல்லா இருக்கிறவனு இருக்கிறான், இல்லைன்னு சொல்ல மீனராசியில். ஏன்னா அதுக்கெலாம் காரணம் என்ன, நீங்கள் ராசியில் மட்டும்தான் ஒன்று உள்ள, தசாபுத்தி வேறு, நட்சத்திரம் வேறு, லக்கினம் வேறு, இது மாதிரி நிறைய விஷயங்களில் வேறுபட்டுருக்கீங்க. ஸோ அதன் பால் உங்களை செக் பண்ண அப்படின்னா உங்களோட கேட்லாக் என்னது, உங்களோட மேனுஃபேக்சர் பண்ணும்போதே உங்களுக்குன்னு ஒரு புக் அடித்து கொடுத்துட்டான். இந்த நாளில் இது மேக் பண்ணதுங்க, இத்தனை நாள் கழிச்சு தான் இது எக்ஸ்பீரி ஆகும்.
அது வரைக்கும் இதை இப்படி பயன்படுத்தலாம். இதை கூலிங்கான ப்ளேஸில் தான் வைக்கணும். இந்த மாதிரி மேனுஃபேக்சரில் வரும்ல, அது மாதிரி உங்களோட ஜாதகத்தில் ஒரு விஷயம் இருக்குதுங்க. நீங்கள் பிறந்த விஷயம் இது, எப்போ வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை போகுது, அது எந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போது, உங்களுடைய வெப்ப நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எங்கே இருக்கணும், யார் கூட இருக்கணுங்கிறதுலாம் உங்களுடைய கிளியரான மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ் ஜாதகத்திலே இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களோட லோக்கலில் யார்ட்டையா ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா செக் பண்ணி சொல்லுவாங்க. இல்லை சார் எனக்கு ஒன்று லோக்கலில் சரியாக படலை, ஒரு சப்போர்ட்டிவ் இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபையாக இல்லைங்கிறவங்க மட்டும் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் வந்து செக் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு ஏதாவது வசியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது பண்ணிட்டாங்களா இல்லை உங்களுக்கு ஏதாவது தோணுதா அப்படின்னா சில சிம்டம்ஸ் வந்து உங்களை காட்டி கொடுத்துரும். நான் சொல்கிறேன், மீனராசிக்காரன் வந்து டிவோஷனல் கேட்டகரிக்கு அவன். ஸோ ஏதாவது உங்களுக்கு ஒரு மாதிரி எவனா ஒருத்தன் பண்ணிட்டாலும் உங்கள் மேலே கந்திச்சு வச்சுட்டா கூட உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் காட்ட ஆரம்பிக்கும். அந்த இன்டிமேஷனை வச்சு நீங்கள் வந்து நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள். ஸோ இந்த நபர்களுக்கு அப்படி ஏதாவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிக்கும். சரி சிம்டம்ஸ் காட்டுறது எப்படி அதில் வந்து வெளியே வருது அப்படின்னா அதுக்கு உங்களோட ஜாதகம் தான் பதில் சொல்லும். அதுலேருந்து வர முடியுமா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா தானாகவே அது வந்து உங்களை விட்டு விலகிருமா அப்படின்னா நீங்கள் உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். அதுக்குமே நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம். என்ன சார் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ண சொல்லிட்டு நீங்கள் ப்ரொமோஷனா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ப்ரொமோஷனாக வச்சுக்கலாம். ஏன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர் வந்து கிட்டத்தட்ட 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். இந்த பிளாக் மேஜிக்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி தவிர்க்கணும், மக்கள்கிட்டேருந்து எப்படி வெளியே வரணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் எப்படி விலகணும் அப்படின்னு மிகப்பெரிய ஆக்டர்ஸ், பொலிட்டீஷியன், இந்த மாதிரி சில முக்கியமான நபர்களுக்கு மட்டுமே ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும்தான் ஜாதகம் பார்ப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா விவிஐபி ஜோதிடர் அந்தளவுக்கு தான் இருக்கும். என்ன நீங்கள் பயன்படுத்துங்க, இல்லை வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம். சரி சார், இந்த மீனராசிக்காரர்களோட பண்பு நலங்கள் எப்படி இருக்கும்? எவருக்குமே தீங்கு நினைக்காத ஒரு நபர் அப்படின்னா அதுதான் உங்களுடைய நல்ல பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உதவி செய்ய விருப்பம் அதிகம் உங்களுக்கு. உங்கள்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, உதவி செஞ்சால் நல்லா இருக்குமேன்னு தோன்ற மனசு இருக்குல்ல, அதுதான் பெரிய விஷயம். காதல், நட்பு, இந்த மாதிரி உணர்வுலாம் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். நட்புனா ரொம்ப ஓவராக போவீங்க, காதல்னால் ரொம்ப டீப்பாக இறங்கிடுவீங்க. கலை, சினிமா, இந்த மாதிரி ரைட்டிங்கு, இந்த மாதிரி விஷயத்தில் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். உங்களால் செய்ய முடியல அப்படின்னாலும் ஆசையாவது உங்கள் மேலே இருக்கும். சார் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கலைத்துறையில் இருக்குன்னு ஆசை சார், குடும்ப சூழ்நிலையால் வேலைக்கு போய்ட்டுருக்கு சார் அப்படின்லாம் இருப்பீங்க. அப்படிலாம் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இப்போ நான் சொல்லும் போது உங்களாம் கண்ணீரே வரும். சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதாங்க, இப்போலாம் இருக்குன்னா சில ஆசை இருக்குது சார். மற்றவங்க மாதிரி வாழணும், மடிப்பு கலங்காத ட்ரெஸ்ஸை போடணும், அழுக்காகாத ட்ரெஸ்ஸை போடணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், கடன் இல்லாத வாழ்க்கையாக இருக்கணும், இஎம்ஐ கட்டாத ஒரு வாழ்க்கையாக இருக்கணும், பிடிச்ச மாதிரி வாழணும். சில பொருட்கள் எல்லாம் வாங்குறாங்க, அது மாதிரி வாங்கணும், நிலம் வாங்கணும், காடு வாங்கணும், வீடு வாங்கணும், இந்த மாதிரி நிறையா வாங்கணும் ஆசை சார். ஆனால் என்ன சார், காலத்தின் கட்டாயமாக ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்கிறதா இருக்குது. அது எல்லாத்தையுமே என்றைக்கு சார் சரியாகும்? என்றைக்கு நான் இந்த பிரச்சனைலாம் வந்து வெளியே வருவேன்? என்றைக்கு எனக்கு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும்? எப்போ நிம்மதியான தூங்கி எழுந்திரிப்பேன்? எப்போ சார் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு கேட்குறவங்களாம் கொஞ்சம் பொறுத்துருங்க. கொஞ்ச நாளும் தான். அதுக்கப்புறமேட்டு மகிழ்ச்சியான காலங்கள் காத்திருக்குது. உடனே இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னே நல்லது நடக்குது அப்படின்னாலும் அது ஃபேக்குங்க. உங்களை வந்து திசை திருப்புறாங்கன்னு அர்த்தம். உடனே ஜாதகம் பார்த்துருங்க, உடனே உங்களுக்கு வந்து சால்வ் ஆகிடும். அதெல்லாம் சும்மா. இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, உடனே சால்வ் ஆகிடும். கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் மாற்றங்களுக்கான சிந்தனைகள் உருவாகும். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதே போல் காலமும் நேரமும் கைக்கூடி வந்தால் மட்டுமே உங்களால் எதையும் செய்யவே முடியும். நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறீங்க, ஓகே சூப்பர்னு தோணும். ஆனால் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு காலமும் நேரம் வந்தால் மட்டும் தான் உங்களால் பண்ணவே முடியும். கடன் ஒரு 1 கோடி ரூபா கடனில் இருக்கீங்க, ஆனால் வீடு கட்டணுங்கிற டைம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கையில் காசே இல்லாமல் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கூட வீடு கட்டி விடுவீங்க. கையில் பணம் வச்சுக்கிட்டு இருந்து வீடு கட்டக்கூடிய நேரம் வந்தால் மட்டும்தான் வீடு கூட கட்ட முடியும். தெரியுமா? அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதே மாதிரி உங்களுக்கு சிக்கலான சில பக்கங்கள் ஒன்று இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, எளிதில் மனம் உடையக்கூடிய நபர். நீங்கள் யாராவது சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு அப்படி மைண்ட் அப்செட் ஆகிடுவீங்க. யாரையும் அதிகமாக நம்புறீங்க, அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. தங்களது பிரச்சனைகளை வெளியில் சொல்ல மாட்டாங்க. இதில் இந்த மீனராசிக்காரன் முக்கியமான ஆள். அவனோட பிரச்சனை வெளியே சொல்ல மாட்டான். சொன்னால் கூட அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும். நீயே குழம்பிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் சொன்னால் குழம்புறன்னு சொல்கிறாங்க சார், யாருக்கிட்ட சொல்கிறீங்கிறது பொறுத்து இருக்குதுங்க. சில நேரங்களில் ஓட்டம் பிடிக்கும், எஸ்கேப் டெண்டன்சி. ஏதாவது பிரச்சனை எதுக்கு போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகிடுறீங்க. அது இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் வந்துடும். அதாவது ஒரு புதையில் தோன்றீங்க, வயிறு இன்னும் ஒரு 1/2 அடியில் 1 அடியில் இருக்கும் போது வந்துட்டு வலிக்கு வேலை பொழப்பில்ல, போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு போயிடுறீங்கள. ஸோ அந்த மாதிரி எஸ்கேப் டெண்டன்சிலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. மற்றவர்களும் எப்படி பழகுவாங்க அப்படிங்கிறது மிகவும் நெருப்பம். ஒரு ராசிக்காரன் இன்னொருத்தர் பழகும் போது அவனோட குணாதிசயத்தை கண்டுபிடிக்க முடியும். இந்த ராசிக்காரன் மட்டும் மற்றவங்கள்ட்ட நெருக்கமாக பழகும் போது உண்மையாக இருப்பான், ரொம்ப உண்மையாக இருப்பான். இவன் என்னடா இவ்வளோ உண்மையாக்குறாங்கிற மாதிரி எதிரில் இருக்கிறவனுக்கே தோண ஆரம்பிக்கும். ஒரு மனதில் வச்சா அவருக்காக எல்லாத்தையும் செய்வாங்க. நேராக பேச மாட்டாங்க, இன்டைரக்ட் கம்யூனிகேஷன்.
வேறு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இவன் வந்து டேரெக்டாக அந்த மீனராசிக்காரன் பேசினானா இவன் எங்கேயோ போயிருப்பான். அப்படியே ஒரு இன்ட்ரோவர்ட்டும்பாங்கள்ல அந்த மாதிரி அப்படியே சைலண்ட்டாக போய்ட்டுருப்பாங்க. தங்கள் உணர்ச்சியை மறைத்து வைத்துக் கொள்ளக்கூடிய சில நபர்களில் இவர்களும் ஒருவர். சைலண்ட் லவர், சைலண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. சரி, இவங்ககிட்ட எப்படி பழகுவாங்க மற்றவங்க? ஆரம்பத்தில் எல்லோரும் இவங்ககிட்ட பிடிக்குங்க. அவர்கள் மென்மையாக சில பலவீனமாக நினைப்பாங்க. பயன்படுத்தி கொள்வதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. உங்களை யூஸ் பண்ணிட்டு தான் அதிகம். சிலர் இவங்களை வந்து புரிஞ்சு கொள்ளவே மாட்டாங்க, விலகுவாங்க. குட் பர்சன் பட் ஈஸிலி ஹர்ட். நல்ல மனிதர் தான், அவங்கள வந்து ஈஸியாக ஹர்ட் பண்ணிடலாம். ஏமாற்றங்கள் தோவங்களாம் அதிகமாக சந்திச்ச ராசி. எந்த விஷயங்கள் அதிகம் அப்படின்னா காதலில் தான். நண்பர்கள் சுற்று வட்டாரத்தில் கொஞ்சம் தான் உங்களை வந்து ஏமாற்றிருக்க முடியும். காதலில் நிறையவே ஏமாற்றிருப்பீங்க. அது உங்களோட ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிச்சலாம். பண விஷயங்களில் ஏமாற்றம் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வந்து பட்டிருப்பீங்க. குடும்பத்தில் புரியாமையே நிறையா விஷயத்தில் இன்னும் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்போ சார் இதெல்லாம் வந்து நடக்கும்? நல்லது எப்போ சார் நடக்கும்? யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. நீங்கள் நம்பினதுனால தான் பிரச்சனை நடந்தது. தங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாத போது நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. நோ சொல்ல முடியாததால் ஒரு விஷயத்தை பிடிக்கலாம் வேண்டான்னு விடுங்க. ஏன் போய் மாட்டிட்டு முடிக்கிறீங்க? அதை மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவளோட மிகப்பெரிய பலவீனமே அதிக நம்பிக்கை தான், மற்றவங்க மேலே வைக்கிறது தான். சரி சார், அடுத்த 15 நாள் எப்படி இருக்கும்? இன்னிலேருந்து ஒரு 12 நாள், அடுத்த வீடியோ 15 நாள் அடுத்து போட போகிறீங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு ஒவ்வொரு ராசிக்காக ஒவ்வொரு சேஞ்சஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ பொதுவான ஜோதிட கணிப்பு மட்டும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எல்லாத்துக்கும் பலிக்குமானா ஒரு 60% தான் பதிக்கும். ஏன்னா நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், இது வந்து பொதுவான பலன் தான். 60% தான் பலிக்கும். உங்களோட ஜாதகம் தான் முழுசாக வந்து சொல்ல முடியும். வேலை தொழிலில் புதிய வருமானம் வருங்க, புதிய வாய்ப்பு வரும். ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுடைய ஓவரால் ஜாதகத்தை பார்த்தா மட்டும் தான் கணிக்க முடியும். ஆனால் உடனே முடிவெடுக்க வேண்டாம். ஏதாவது ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா உடனே முடிவெடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். பழைய திட்டங்களை மெதுவாக நடக்கும், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கும். அதை வச்சு நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அதே போல் நல்லது தான் நடக்கும், கவலைப்பட தேவையில்லை. பணம் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வரும். சேமிப்பு அவசியம், கண்டிப்பாக அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேமிப்பு தான் முக்கியம். அதே போல் உறவுகளில் பழைய நண்பர்கள் வந்து மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. காதலில் கிளாரிட்டி வரும். ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி தூக்கத்தை நல்லா கவனிங்க. ஓவராலாக பார்க்கும்போது மிக்ஸ்டு தான், இருந்தாலும் கொஞ்சம் இம்ப்ரூவிங் ஃபேஸில் தான் இருக்கீங்க. கொஞ்சம் அப்படியே மேலே வரக்கூடிய தருணத்தில் தான் இருக்கீங்க. தமிழ் புத்தாண்டு பிறந்ததுலேருந்தே நல்லது நடக்கும்னே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதில் 2026 பிறந்ததுலேருந்தேலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் வச்சு கணக்கு போடும்போது நல்ல மாற்றங்கள் தான். மனதில் கிளாரிட்டி வரும், வாழ்க்கையில் டேரக்ஷன் கிடைக்கும். இந்த வழியாக தான் போனால் நல்லது அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஆன்மீக சிந்தனை உங்களோட லைஃப்பில் அதிகரிக்க வச்சுருக்கோம். கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பழைய பிரச்சனைகள்லாம் மீண்டும் நினைவுக்கு வரும். சில உறவுகள் முறியும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசி சரி பண்ணிக்கிறதுக்கான வழியை பாருங்கள். இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நிதானமாக உருவெடுத்தீங்க அப்படின்னா நல்லதுங்க. 2026 எதிர்கொள்ளக்கூடிய நெருக்கடிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த 2026 6 மாதம் ஆச்சு இல்லை, உங்களுக்கு அதிகமாக என்ன பிரச்சனை நடந்துச்சு? மன அழுத்தம் தான் அதிகமாக இருக்கும். நல்லா கால்குலேட் பண்ணி பாருங்கள். இது உண்மையாக இருந்தால் மட்டும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதிக சிந்தனை, ஃப்யூச்சரை பற்றின பயம், இது 2 தான் உங்களை வந்து வாட்டி வதைக்குது. என்ன பண்ணுவோம் இதுக்கு மேலே, என்ன தான் பண்ணுவோம் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி தோணுதில்லை. அதுதான் உங்களோட ஒரு பதட்டத்தை உருவாக்குது. நம்பிக்கை பிரச்சனை, யாரையும் நம்புறதுல ஒரு குழப்பம் ஏற்படுது. ஏன்னா அவங்கள பார்த்தவங்கள ஏமாற்றிட்டு தான் போயிருக்கான். இவன் நம்பலாமானே தான் போயிட்டு இருக்குது. பணநிலை அப்படின்னா இன்கம் வெர்சஸ் எக்ஸ்பென்ஸ் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வருமானம் வருது, அது எக்ஸ்பென்ஸில் எப்படி இம்பேலன்ஸ் ஆகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்குது. உறவுகள் அப்படின்னா சில க்ளோஸ் பீப்புள் வந்து விலகுவாங்க. கொஞ்சம் அவங்ககிட்ட கவனமாகவும் அவங்களோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இது ஒரு டெஸ்ட் பீரியடு, ஆனால் க்ரோத் கண்டிப்பாக இருக்குது, நல்லாயிருக்கு. பட் க்ரோத் இருக்கும். அதே போல் இந்த செய்வினை கெட்ட சக்தி இதெல்லாம் வந்து உங்களுக்கு பலிக்குமா அப்படின்னு கேட்டால், நேராக சொல்லணும் அப்படின்னா மீன ராசிக்காரங்க மனதளவில் பலமீனமாக இருந்தாலும் தாக்கம் இருக்கும். ஆனால் ஆன்மீகமாக ஸ்ட்ராங்காக ஆனீங்க அப்படின்னா எதுவுமே உங்கள்கிட்ட பலிக்காது. கோயிலுக்கு போய்ட்டு வர்றது, அப்பப்போ கோயிலில் போய் அந்த வழிபாடு நடத்துறது அப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே பலிக்காது. உங்கள் மேலே ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வச்சாலும் பலிக்காது. இவங்க வந்து சென்சிட்டிவான எனர்ஜி கொண்டவங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வந்தால் அதுவே இங்கே வந்து தாக்கம் போட தோன்றும். ஒரு நெகட்டிவாக தோணிச்ச அப்படின்னாவே உங்களுக்கு தாக்கம் போட தோணும். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரதுக்கு காரணமே உங்களோட கந்திஷ்டியோ அல்லது உங்கள் மீது எவனாவது வைக்கக்கூடிய ஒரு பிளாக் மேஜிக்காக கூட இருக்கலாம். ஸோ 80% விஷயங்கள் வந்து மனநிலையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஆக்சுவல் செய்வினை அல்ல உங்கள் மேலே திணிக்கிறது. ஸோ 80% உங்களோட நினைவுகள் தான் உங்களை வந்து சிதைக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நல்லா தூங்கி இருந்தீங்க, மைண்டை பாசிட்டிவாகவே வச்சுக்கிறதுக்கான வழியை பாருங்கள். உங்களுக்கான பாதுகாப்பு என்ன அப்படின்னா, தினமும் காலையில் மாலையில் பிரார்த்தனை, சாமியை நல்லா கும்பிடணும். விநாயகர் வழிபாடு, குரு வழிபாடு வியாழக்கிழமை நாட்களில் ரொம்ப நல்லது. ஹனுமன் சாலியை ஆப்ஷன், அதாவது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு பிரச்சனைகள், சனி பகவான் பிரச்சனைகள் எதுவும் அதிகமாக தரமாட்டாங்கம்பாங்க. ஸோ ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒன்று. ஹனுமனோட
நாமம் சொல்லி வழிபடுவது. ஓம் அனுமனை போற்றி, ஓம் அனுமனை போற்றி, ஓம் அனுமனை போற்றி, ஓம் ஆஞ்சநேயரை போற்றி, ஓம் ஆஞ்சநேயரை போற்றி, ஓம் ஆஞ்சநேயரை போற்றி. இது மாதிரி அந்த இறைவனின் பெயர் உங்கள் பக்கத்தில் இருப்பார், அந்த சாமியை கும்பிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. மனதை ஸ்ட்ராங்காக ஆக்கிக்காங்க. எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் வேலை செய்யாது, கவலையே பட தேவையில்லை. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, நோ சொல்ல கற்றுக்கங்க. யார்கிட்ட? உங்களை நம்பி அதை பண்ணி இதை பண்ணு சொல்கிறவங்ககிட்ட. எல்லாரையும் நம்ப வேண்டாம். உங்களோட கோல்ஸ் மீது ஃபோக்கஸ் வைங்க. எமோஷ்னலாக டெசிஷன்ஸ் அவாய்ட் செய்யுங்க. ஹெல்த் அண்ட் ஸ்லீப்பை கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிங்க அப்படின்னாவே நீங்கள் பல பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவீங்க. வாழ்க்கையோட ரகசியம் அப்படின்னா உங்கள் மனம்தான் உங்களோட சக்தியும் உங்களுடைய பலவீனமும். நீங்கள் நல்லா வந்ததுக்கு காரணம் உங்களோட மனசு தான். நீங்கள் போய் மாட்டிட்டு முடிச்சதுக்கு காரணமும் உங்களோட மனசு தான். உண்மையாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அதை கண்ட்ரோல் பண்ணால் உறுதி, வெற்றி உறுதி. கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி இதை பண்ணுவேன், சக்ஸஸ் வரும். இவன்லாம் எவனா எதை கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன், நான் சக்ஸஸ் தான் மெயினாக பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை விட்டால் மற்றவர்களோட கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உங்களை மற்றவங்க கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது இல்லை. அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனா வழி என்னவோ அதை பாருங்கள். சரி, இந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்ல மனசு கொண்டவர்கள் தான். நீங்கள் என்ன பண்ணணும்? மனதை சரியாக வச்சுக்கணும். உங்களோட சுற்று வட்டாரத்தில் பேச்சு முறைகளை சரியாக வச்சுக்கணும். பக்கத்தில் எங்களோட ஆரோக்கியமும் உங்களோட ஆரோக்கியத்தையும் கவனமாக வச்சுக்கணும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க, அவ்வளோதான். வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக இருங்க. நிலம் வாங்குறது விற்கிறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. இதுதான் உங்களுக்கு எச்சரிக்கையான சில விஷயம். ஆன்மீக சக்தி உள்ளவங்க நீங்கள் இறை வழிபாடு பண்ணி அப்பப்போ உங்களோட ஆன்மீக சக்தியை வளர்த்துக்கிறதுக்கான வழியை பாருங்கள். ஆனால் வாழ்க்கையில் லெசன் அதிகமாக கற்றுக்குவீங்க. நிறைய லெசன் கற்றுக்குவீங்க. மற்றவங்க கற்றுக் கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பாடம் அதிகமாக இருக்கும். கஷ்டங்கள் வரும், ஆனால் அதே கஷ்டம் உங்களை உயர்த்தும். கஷ்டங்கள் மாறி அது சந்தோஷமாக மாறி மகிழ்ச்சியான இன்பத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஸோ துல்லியமாக உங்களுக்கு இதோட நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பர்சனல் ஜாதகம் தான் தேவை. பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இருந்தது அப்படின்னா போதுமானது. கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசி தெரிஞ்சிக்கலாம். வெளிநாட்டிலேருந்து பேசுகிறேன் சார் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட தொடரலாம். அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஒரு விவிஐபி ஜோதிடர் தான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அப்பாயின்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா மட்டும் கால் பண்ணுங்கள். இது உங்களுக்கு கட்டாயம் கிடையாது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு பொருந்துச்சுன்னு தெரியல. அது பொருந்தி தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.